அப்பா என்னப்பாச்சு? அப்பா 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 என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சு? ஏன் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல. என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்னப்பா? டேய், உங்களெல்லாம் கட்டி கொடுத்த நாள் இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் பிரச்சனை வரும்போதெல்லாம் பறந்து விட நீங்க ஓடியாரீங்க ஆறுதலுக்காக. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறதா தெரியல. ஆனா உங்க அப்பனுக்கு ஒரு முடிவு இருக்குது. என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க யாருக்கிட்ட ஓடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். லூசா பாணி, என்ன நீ இந்த நேரத்துல கால பேப்பரை படிச்சு? தூக்கம் வரலடா. தூக்கத்துக்கு 10 யோசனைகள் பேப்பர்ல போட்டிருந்தா அதான் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கியா 10 யோசனைகள்? ஒரு 10 மாதிரி போட்டேன்னு வச்சுக்க, நிரந்தரமா தூங்கிட வேண்டியதான். ஐயோ, நம்ம வீட்டை நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தலை வேற திக்குது. என்ன பண்ணாங்க இப்ப? என்ன என்ன இங்க என்ன கலாட்டா? என்ன வேற ஒண்ணு இல்ல செல்லம், நான் இந்த இயற்கை உபாதைக்காக யதார்த்தமா வெளியே வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அடச்சே, மேட்ரு சப்புன்னு போயிடுச்சு. என்னவோ சண்டையா இருக்குன்னு என் தூக்கத்தை கலைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தேன். இங்க வந்து பார்த்தா தூக்கம் வரலன்னு அரட்டை அடிச்சுட்டு இருக்குங்க. ஏங்க தூக்கம் வரலங்க? நீங்க வந்து படுத்தீங்கன்னா தன்னால தூக்கம் வரப்போகுது. இங்க பாருங்க, சண்டை போடலன்னா மெதுவா பேசணும். நாளை காலையில நான் ஆபீஸ்க்கு போகணும். அப்படி சண்டை போடுறதா இருந்தா என்னையும் கூப்பிடணும். ஓகே ராஜாத்தி, நீ போய் வந்து வாச்சதுக்கு பாரு, சண்டை போடலையா? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? குடுகுடுப்பக்காரனா இருப்பானோ? குடுகுடுப்பக்காரன் குடுகுடுப்பே தான் ஆட்டுவான். கதவை தட்ட மாட்டான். யாருன்னு போய் பாருங்க. சிவராமா, நீ போய் பாரு. நானே பயந்து போய் கிடக்குறேன். வேணா நீயே போய் தரமாப்ல. எனக்கு பயமா இருக்குன்னு தானே நான் உன்ன அனுப்புறேன். இவனை அனுப்பு. சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நீ போய் பாரு. இதுக்காக ஏன்டா போட்டி போட்டுட்டு? நான் மந்திரிச்ச கயிறு கட்டி இருக்கேன். 3 பேரும் போய் தரப்போம். அவனுக்கு பயமாப்ல. நம்மளே இல்லையே, வச்சுமனம் பக்கத்திலே இருந்து அவனை திறக்க விடு. ஏ சகல பாத்து தரையா, பேய் பிசாதா ஆக்கிட்டு போகுது. என்ன இன்னும் தூங்கலையா? எல்லாம் முழிச்சிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருந்தோம். மாப்ள, கதவை தாப்பால் போடு. ஏடா கோபி, ஆச்சரியமா இருக்கு. அழகர் குளம் போற நீ மாமனார் வீட்டுல தங்காம இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட. ஏன் கண்ண என்னாலே நம்ப முடியல. மாப்ள, விஜய்க்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அடிச்சு பல்லகள் உடைச்சிருவேன். யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? அதானே, தப்பு தண்டா பண்ணா கூட பொண்டாட்டி கால விழுவானே தவிர பொண்டாட்டி கோச்சுக்கான கோபி. ஏண்டா கோபி, என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வேற விஷயமா போனேன் மாமா. வேற விஷயமா? ஏண்டா கோபி, எங்களுக்கு தெரியாம அழகர் குளத்துல ஏதாவது நிலங்களை வாங்கி வச்சிருக்கியா? அப்படி இருந்தா சொல்றா கோபி. மாமா, அப்படி ஏதாவது வாங்கினா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். கோபி, வா வா வா. ஊர்ல எல்லாம் சௌக்கியமாப்பா? நல்லா இருக்காங்க. விஜய் எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்குப்பா. விஜய் பாக்கணும் போல இருக்குப்பா, கண்ணிலே இருக்காப்பா. இது என்னப்பா விஷயம்? நாளைக்கே போய் பாத்துட்டு வாங்கப்பா. இந்த குடும்பம் மாதிரி விவசாய கட்ட குடும்பம் வேற எங்கேயும் பார்க்க முடியாதுடா. ஏன்? பின்ன என்னடா, விஜய் நேத்தி தான் ஊருக்கு போயிருக்கு, இன்னைக்கு நீ போயிட்டு வந்திருக்க, மாமா நாளைக்கு போறாங்கிறாரு. ஏண்டா, சம்பந்தி குடும்பத்துக்கு முக்காலி தூக்கணுங்கிறதுக்காக குடும்பத்துல பிறந்திருக்கீங்க போல இருக்கு. அசிங்கத்திலே அசிங்கம்டா. கொஞ்சமாவது வயசாகி போச்சு நினைச்சு பார்க்க வேண்டாம். அறிவிட்டதனமா பேசாதீங்க. கொஞ்சமா நாரியமா பேச கத்துங்க. நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் நானும் பேசுறேன். என்ன நாரிய குறைச்சா நடந்துக்கிற? நீதான் உலகத்துல அசியமா கல்யாணம் பண்ணிருக்கியா? மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வரைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்க. ஏன் பொண்டாட்டிய பாக்க ஏன் மாமனார் வீட்டுக்கு நான் போறேன்? அதை கேட்க நீங்க யாரு? ஏ கோபி, அவனுங்க மாமா, மரியாதை பேசாமா. அவர் அப்படி பேசலையே. விவசாய கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசணும் தெரியாமல உளறிட்டு இருக்காரு. டேய், உனக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது? அவர் என்ன இல்லாததைய சொல்லிட்டாரு? உள்ளதுதானே சொன்னாரு. என்னைக்கு அவர் உள்ளத பேசினாரு? எப்பவுமே இல்லாத போல சேத்தன பேசுவாரு. அக்கா, மரியாதை அவர்கிட்ட சொல்லுவே. தேவையெல்லாம் அப்பா அப்பா இழுத்து பேசினாரு. அப்புறம் சமயத்துல ஒரு மாதிரி இருக்க மாட்டேன்.
நீ எதுக்கு அவரை மாதிரியே ராத்திரி நேரத்துல கூச்சல் போட்டுட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க? வா போங்கப்பா, போங்க போங்க வா. வாயில வசம் வச்சு தைக்க. ஏண்டா குமாரு, இப்ப நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? அடிக்கடி மாமனார் வீட்டுல போய் தங்கறத அசிங்கம் தானே அட்வைஸ் பண்ணேன். இப்படி கோச்சிட்டு போறான். அந்த மடையனுக்கு அறிவு இல்லையா? அவன் எதுக்கு அடிக்கடி போகணும்? வெக்கமே இல்லாம உன்ன மாதிரி பர்மனண்டா இங்க புரியுதுல? சரோ சரோ எந்திரிமா, நேரம் ஆச்சு. லீலா குழந்தை எழுது பாரு. விஜய் எழுந்துரு. இல்லடா சொல்ல காலையில் எழுந்த உடனே என் சொல்ல குட்டிக்கு பட்டு நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிடா சரிடா. இல்லடா சம்மந்தி, லீலா மாமனார் வந்திருக்காரு பாரு. வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க? ராத்திரியே வந்துட்டேன். ரொம்ப நடுராத்திரி ஆயிடுச்சு, அதான் இப்படியே இங்கே. ராத்திரி வந்துடா, கதவை தட்டி உள்ள வந்திருக்கலாம்ல. அடுத்த ராத்திரில கதவை தட்டினா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் பயந்துட மாட்டீங்களா? அதான் இங்கே இப்படியே படுத்துட்டேன். என்ன மாமா இது? அதுக்காக இப்படி வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க? அப்படி எங்க தூக்கம் கெட்டு போடாதா என்ன? அதெல்ல மாமா, நீங்க ராத்திரி பூரா இங்கே உட்கார்ந்து படுத்துட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் சரி இல்ல மாமா. யாரும் சங்கடப்பட வேண்டாம். நீங்க நல்லா ஜில்லுன்னு காத்து வந்தது, நல்லா படுத்து தூங்குனேன். ஐயா வாங்க, உள்ள வாங்க. முதல்ல உள்ள வந்து காபி சாப்பிடுங்க. வாங்க மாமா. என்ன மாமா, என்ன கூட்டிட்டு வந்தே ஆகணும் ராத்திரியோட ராத்திரியா உங்க புள்ள அனுப்பிச்சு வச்சுட்டாரா? இல்லம்மா. இல்லையா? அந்த பையன் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாமா. ஏன் சம்பந்தி, அப்படி என்ன பிரச்சனை? எப்படி சம்பந்தி வேலைக்கு சொல்றது? காலையில எந்திரிச்சோன்னு எதையாவது பேசுவான். பேசுறானேன்னு பதில் சொன்னோம்னா அதுல சண்டைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவான். கண்ணா பின்னான்னு பேசுவான். அவன் கூட பேசுறது பெரிய இம்ச சம்பந்தி. எப்படி பேசினா அவன் கோபம் தனியும் நம்மளால கணிக்கவே முடியாது. இப்போ என்ன சண்டை மாமா? என்னத்தம்மா சொல்றது? உன் பேச்ச எடுத்தா வாக்குவாதம், மாத்தி மாத்தி பேசணும். கோபம் முத்தி போய் போயா வெளியிலன்னு அனுப்பி விட்டான். சத்தியமா சொல்றீங்க, அவன் பேசுறத சமயத்துல என்னால சகிக்கவே முடியாது. உன்னாலதாம்மா. நீ ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கேங்கிறதுனாலதான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எங்கேயாவது தேசாந்திரம் போயிருப்பேன். எனக்கும் வேற போக்குறேன் இல்ல, அதான் இறங்கி வந்துட்டேன். ஏன் சம்பந்தி அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சம்பந்தி, ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து அவன் இருந்தும் இப்படி சொல்றது எனக்கு வெக்கமா தான் இருக்கு. உண்மைதானே சம்பந்தி? எனக்கு வேற போக்கிட இல்லை, அதனாலதான் நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். சம்பந்தி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இது உங்க வீடு மாதிரி தான், நீங்க எப்ப வேணா வரலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இதுல என்ன வேடிக்கைன்னா, எனக்கு ஒரு சம்பந்தியம்மா அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு விரட்டி அனுப்புறாங்க. இன்னொரு சம்பந்தி உரிமையோட வீடு தேடி வரீங்க. சம்பந்தி, இப்படி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காவது நான் கொடுத்து வச்சிருக்கேனே. இதுல என்னங்க அம்மா, கூட்டு போ, கை கால் கட்டிட்டு வாங்க, காபி சாப்பிடலாம். வாங்க போமா, கூட்டு போ. சரி, பால் வாங்கிட்டு வந்துடுறேன்.
நிர்மலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. அம்மா வாமா. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்கக்கா. உட்காருமா. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் புது வீட்டுக்கு வந்ததும் பழைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? எங்கம்மா முடியுது, வேலையே சரியா இருக்கு. ஒரு நாள் நம்ம கிளவிய கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குது. அதுக்குள்ளதான் நீங்க முந்திக்கிட்டீங்களே. ஒண்ணு இல்லம்மா, என் பெரிய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவசியம் எல்லாரும் வந்தன எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பா வரோம்மா. இவ்வளவு இருந்தது, இப்போ விசேஷம் சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலம் ஓடுதில்ல மாணிக்கம். அது சரி, எங்க சரோவ காணோம்? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? சரோவும் விசேஷத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். எப்ப வருவா? அது இன்னும் 2-3 நாள்ல வந்துருவா. அப்ப சரோ வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. கண்டிப்பா. நீங்களும் அவசியம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். அம்மா நீங்களும் வந்துருங்க. நிர்மலா நீ வந்துருமா? அப்ப நான் வரேம்மா. டே மாணிக்கோ, அந்த பொம்பளைட்ட நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மறந்துட்ட மாதிரி நடிக்காதடா. அந்த பொம்பளை சாரோ எப்ப வரும்னு கேட்டதுக்கு நீ என்னமோ சொன்னியே. அம்மா அது எதேச்சியா 2-3 நாள்ல வந்துருவான்னு சொன்னேன். உன் மனசுல இருக்கிறதானே சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? சொரக்காக்கு உப்பு இல்லன்னு சொல்றேன். ஏண்டா என்கிட்ட என்னமோ புரியாத மாதிரி நடிக்கிற? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரணும் நீ முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு அந்த நினைப்ப உன் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க? போடா, இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வா. இத பார், அப்படியே என்னையும் நிர்மலாவையும் வீட்டை விட்டு எங்கேயாவது அனுப்புறதுக்கு காசி ராமேஸ்வரம் டிக்கெட் எடுத்து கொடு. ஐயோ வேண்டாப்பா வேண்டாம். அது கூட எதுக்கு? வெளியூருக்கு லாரி அனுப்புறல, அந்த லாரியில மூட்டையோட மூட்டையா எங்களையும் சேர்த்து ஏத்தி விட்டுருப்பா. நாங்க ஆந்திரா பக்கம் போய் கல்குவாரியில அடிமை வேலை செஞ்சா அது எங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம்ப்பா. அம்மா இப்ப சரவ கூட்டிட்டு வரேன்னு எப்ப சொன்ன? டேய் 2-3 நாள்ல சரவ வந்துருவான்னு அந்த பொம்பளைட்ட நீ சொல்லல, அதுக்கு என்னடா அர்த்தம்? ஆமா 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம கேட்டுச்சு, நானும் பதிலுக்கு ஏதாவது சொல்லணுமேன்னு மனசுல தோணுனதை சொல்லிட்டேன். அதத்தானடா நானும் சொன்னேன். உன் மனசுல பட்டதானே நீ சொன்ன. 2-3 நாள்ல சரம் இங்க வந்துட்டா நல்லதுன்னு உன் மனசுல பட்டிருக்கு. அதத்தானே நீ சொல்லிருக்க. புத்திசாலித்தனமா பேசுறியா? அண்ணா வேற என்ன சொல்லிருக்கணும்னு நினைக்கிற? சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, இனிமே வரமாட்டான்னு அவகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஓ சொல்லிருக்கலாமே. சொல்லிருந்தா அந்த பொம்பளை இங்கேயே உட்காந்துட்டு முழு குடும்ப கதையும் கேட்டுட்டு ராத்திரி தான் போயிருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பழைய வீட்டு ஏரியால போய் முழுசா தம்பட்ட அடிச்சிருக்கும். பரவாயில்லையா? ஏய் நீ வாயை மூடிட்டு போடா. நீ என்கிட்ட பேசாத. நான் ஒண்ணும் உன் பேச்சுக்கு வரல. டேய் மாணிக்கம், என்னடா அவன் வாயை பாத்துக்கிட்டு இருக்க? என்னம்மா பண்ண சொல்றீங்க? அவன் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டு விஷயம் நமக்குள்ள இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த பொம்பளை கிட்ட அந்த மாதிரி ஒரு பதில சொன்னேன். நான் நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். ஆம்பளை பயலுங்க புத்தி எனக்கு தெரியாதா? தெரியும்டா. என்ன ஒண்ணு, என் மாணிக்கம் மத்த பயலுங்க மாதிரி இல்ல. ஆத்தாளையும் கூட பிறந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டடா. அடிய நிர்மலா, உன்னை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து தப்புடி, பெரிய தப்பு. கிளம்புடி, எனக்கு சேர்த்து அங்கே இடம் பாரு. நாம 2 பேரும் சேர்ந்து அங்கே போயிடலாம். பொண்டாட்டி புருஷன் புள்ளன்னு எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இங்க இருக்கட்டும். அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. இல்லப்பா, எனக்கு எதுக்குப்பா புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சுட்டோங்கிற பொல்லாப்பு? உனக்கு யாரு முக்கியமோ அவங்களோடவே நீ சந்தோஷமா இருக்கலாம். புருஷனும் பொண்டாட்டி நல்லாவே இருங்க. அவ இஷ்டப்படியே அவளோட அக்கா தங்கச்சி அவளுங்க குடும்பம் குட்டி அவளுங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விருந்து வைப்பா. எனக்கு என் மக இருக்கா, என் பேத்தி இருக்கா. கிடைக்கிற காசை வச்சு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு எங்க காலத்தை நாங்க ஓட்டிக்கிறோம்ப்பா. அம்மா நான் ஏதோ எதேச்சே சொன்னதை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்படுறீங்களே, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. அம்மா நீங்க சொல்லாம இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கம்மா. உங்களுக்கும் நிர்மலாவுக்கும் வருத்தம் தர மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. நம்பலாமாடா உன்ன? கண்டிப்பா நம்பலாமா. நான் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கும் நிர்மலாவுக்காக தான்மா. அதை புரிஞ்சுக்காம நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா.
ஹலோ ஹலோ கோபி, நான் போஸ் பேசுறேன். அட போசனா, சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இல்ல ஒண்ணுல ஒரு உதவி மட்டும் பண்ணணுமே. உங்களுக்கு உதவி செய்யணுமா? சொல்லுங்கண்ணே, அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் கோபி. என்னண்ணே உதவி? ஒண்ணுல ஒரு வடக்கத்தி கம்பெனில ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது பேர் என்னன்னு கூட என் வாயில நுழையல. ஒரு 15 பீஸ் 15 கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டைலருங்க இந்த மாதிரி முன்ன பின்ன தச்சது கிடையாதா? அதான் அவங்க என்னமோ அளவுகளெல்லாம் கரெக்டா வரைஞ்சுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா தப்பு எதுவும் வந்துடக்கூடாது பாரு. இதுல நான் என்னென்ன செய்யணும்? மாஸ்டர் கிட்ட கேட்டேன். அதுல கோபிக்கு தான் முன் அனுபவம் அதிகமா இருக்கு. அதனால நீ பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாப்ல. ஓ, அதான் கோபி, முதல்ல ஒரு பெரிய ஆர்டரா வந்திருக்கு. அதான் நீ பக்கத்துல இருந்தா ரொம்ப உதவியா இருக்குமே நினைச்சேன். இவ்வளவுதானே, நான் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேண்ணே. சரி கோபி, எப்போ வருவேன்? அண்ணே, நான் இப்ப மாணிக்கண்ணன் கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு நான் அப்படியே உங்க கார்மெண்ட்ஸ்க்கு வந்துடுறேன். சரி கோபி, நான் இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன். சரி சரி சரிண்ணே. பாத்தேடா குமார், அவன் காலையில எந்திரிச்சு அவன் வேலையை பார்ப்பான். இவன் என்னடான்னா முதல்ல ஒரு சகலையோட கடைக்கு போறானா, இன்னொரு சகலையோட கார்மெண்ட்ஸுக்கு போறானா. இப்படி எல்லாம் இருந்தானா இவன் எப்ப உருப்பட போறான்? கரெக்டா சொன்ன லட்சுமணா. அவன் என்னமோ போன்ல வேலை சொல்றதும், இவன் என்னமோ சொல்லுங்கண்ணே, அதுக்காக என்ன காத்துட்டு இருக்கேன். வெக்கம் இல்லாம பேசுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்லடா, ஏண்டா இவன் சகலைங்களுக்கு எடுபடி வேலை பார்க்குவா, இவனை ஒரு மனுஷனா உருவாக்கணும். இவன் இந்த பொசிஷனுக்கு வர நாம பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பாடுபட்டு இருப்போம். இப்ப என்னடானா பல சகலைங்க அனுபவிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லடா, டேய் அவன் பொண்டாட்டிய மட்டும் தாண்டா கூட்டு வருவான். இவன் என்னடானா பொண்டாட்டியோட சொந்தத்தெல்லாம் கட்டிட்டு அழுதுட்டு இருக்கானே. சச்சா, ரொம்ப கேவலமா இருக்குடா. சகலைங்களுக்காக அலைஞ்சு இவன் தன் சொந்த வேலையை விட்டுருவான் போல இருக்கு. அதை பத்தி நமக்கு என்னடா கவலை? அவன் சகலையோட காய்கறி கடையிலயோ இல்ல கார்மெண்ட்ஸ்லயோ சின்னதா ஒரு வேலை கிடைக்காம போயிட்டு போகுது. வேலை கிடைக்கியா, ஆனா சம்பளம் கிடைக்கணுமே. சம்பளமா? அப்படியே அவனுங்க கொடுத்தாலும் இந்த பொசகட்ட பையன் வேண்டான்னு சொல்லிடுவான்டா. விஜயோட சொந்தக்காரங்க நீங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு இப்ப போன்ல பேசுறானே, அப்படி டயலாக் எல்லாம் அடிப்பான். சொன்னாலும் சொல்லுவான். கோபி, இப்ப எங்க வெட்டி முறிக்கிறதுக்காக விசில் அடிச்சுட்டு கிளம்புற? நீ ஜாலியா இருக்க, விசில் அடிக்கிறேன். இதுல என்ன உங்களுக்கு வைத்தறிச்ச? ஏண்டா இதுல என்னடா ஜாலி? மாணிக்கத்தோட காய்கறி கடைக்கு போய் லோடு இறக்கி வைக்க போற, அப்படியே அவன் சகலையோட கார்மெண்ட்ஸுக்கு போய் துணிகளை மடிச்சு வைக்க போற. இதெல்லாம் உனக்கு ஒரு ஜாலியா? ஓஹோ, உங்க கூட்டணி இன்னும் தொடருதோ? தற்காலிகமா தான். கோபிக்கு நல்ல புத்திய கூட ஆண்டவனு ஆண்டவன் வேண்டிக்கிறோம். கூட்டு பிரார்த்தனை. அப்படி நல்லா வேண்டிக்கீங்க, உங்க 2 பேருக்கு நல்ல புத்திய கொடுக்க சொல்லி. பேசுறீங்க பாருங்க பேச்சு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓடி ஓடி உழைக்கணும். என்ன இது? போடா போ, ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடு, எங்களை மட்டும் தெருவில் விட்டுடு. எவ்வளவு காலம் ஆடுற நாங்களும் பாக்குறோம். எங்களை என்ன சேர்த்துக்கிற? நீ பண்ண இல்லையா? நான் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்ல, சமையல கவனிடா லூசு. அண்ணே வாங்க உட்காருங்க. என்னண்ணே, வேலையில வந்து எதுவும் தொந்தரவு பண்ணிட்டானா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டீ காஃபி ஏதாவது? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், இப்பதான் சாப்பிட்டேன். அலர்குளம் போயிட்டு வந்தேன். நடராஜன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானே. அவருக்கு என்ன, அங்க ஓடி ஆறுக்கு இடம்லாம் விஸ்தாரமா இருக்கா, இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்காரு. சர்வ எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கண்ணே. அண்ணே, நீங்க என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. உங்க நிலைமை, உங்க மனசு, அதுல மறைஞ்சிருக்கிற பிரியம், உங்க தர்ம சங்கடம், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேனே. சரோ என்ன சொன்னா? சரோனி உடனே புறப்பட்டு வரணுங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. அதுலயும் அவங்களையும் நடராஜையும் பிரிஞ்சு நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கிறத அவங்க நல்லாவே உணர்ந்திருக்காங்க. ஆனா மாமாவும் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சுங்க. என்ன சொன்னாரு? அதாவது மாணிக்க மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவர் நிர்பந்தத்துல தான் இப்படி பேசினாரு, இப்படி நடந்துகிட்டாரு. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து சொன்ன உடனே என் பொண்ணை நான் அனுப்பிச்சிட முடியுமா? மாணிக்க மாப்பிள்ள உண்மையிலே என் பொண்ணு அங்க வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஒரு போன் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டாரு.